ஃபர்ஸ்ட் டைப் வந்து எப்படி நம்ம கரண்டி வச்சு பூ கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். என் கரண்டியில் வந்துட்டு இந்த ஹோல் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து நல்லா ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதில் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் விட்டுக்கோங்க. அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி செகண்ட் ஒரு லேயர் அதே லைனில் விட்டு செகண்ட் ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு நூல் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 நூலுக்கு நடுவில் தான் நம்ம வந்துட்டு பூ வச்சு இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து கட்ட போகிறோம். இப்போ வந்து எவ்வளோ வேணுமோ எக்ஸ்ட்ரா நூல் விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டு இந்த கரண்டியோட அடிப்பகுதியில் நாட் போட்டுக்கோங்க. அங்கேருந்து தான் நம்ம வந்து பூ கட்டுறதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு நாட்டுக்கு 2-3 நாட் சேர்த்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா நாட் போட்டுக்கிட்டேன் இந்த இடத்துல. இது வந்து கரெக்டாக அந்த கார்னரில் வந்து நிற்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த நாட் வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா நாட் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் 2 லேயர் இருக்குங்க இல்லையா, அந்த 2 லேயரை வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்கோங்க. செப்பரேட்டாக பிரிச்சுட்டு இந்த லேயருக்கு நடுவில் தான் நம்ம வந்து பூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதாவது கீழே ஒரு பூ வச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே இதில் மேலே ஒரு பூ வைக்க போகிறோம். அவ்வளவுதாங்க. இதை வந்து வச்சுட்டு நூல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் விட்டோம் இல்லையா, அந்த நூல் வந்து தனியாக இருக்கும். அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி இழுத்தாலும் சரி, அப்படியே மேலே போட்டு இது மாதிரி உள்ளே வந்து 2 நூலையும் கவர் பண்ணி இழுத்திங்கன்னா இது மாதிரி நாட் வந்துடும். அவ்வளோதாங்க இந்த மெத்தடு. இதே மாதிரியே எல்லா பூவையுமே அதாவது அந்த 2 லேயருக்கு நடுவில், இங்கே பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி பாருங்கள், 2 லேயருக்கு நடுவில் கீழே ஒன்று, அடுத்து நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா மேலே ஒரு பூ. நீங்கள் கீழே இருக்க அடுத்த நூல் நாட் போடுற நூலை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மேலேயே நீங்கள் பிடிச்சி இழுத்தாலும் சரி, இல்லை கீழே விட்டு இழுத்தாலும் சரி, உங்களுக்கு நல்லாவே வரும். இங்கே பாருங்கள், கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர், அவ்வளோதான். அந்த 2 லேயர் நூலுக்கு நடுவில் பூ இன்சர்ட் பண்ணி நாட் போடணும். இவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அதுவும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ ரேட்டெல்லாம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்கும். பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு. அதனால வந்துட்டு வீட்டில் இது மாதிரியான வேலைகள் கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டாக செஞ்சு பார்ப்பாங்க. இது ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருக்கவங்க நீங்கள் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வைக்கிறதுக்கும் நல்லா நெருக்கமாக மொத்தமாக தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கையில் கட்டுறதை விட இது மாதிரி கட்டும்போது பூ நல்லா நெருக்கமாக மொத்தமாக இருக்கும். இப்போ அந்த கரண்டியோட லேயர் முடிகிற வரைக்கும், இல்லைன்னா நம்ம எவ்வளோ நூல் விட்டுருக்கோமோ அந்த நூல் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே கட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த கரண்டியில் வந்துட்டு பூ வந்து கட்டி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. இதுதான் கடைசி கட்டி முடிக்க போகிறேன். ஏன்னா அந்த எவ்வளோ நூல் விட்டுருக்கனோ அது வரைக்கும் வந்துட்டு கட்டி எடுத்துக்கலாம். கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர், அதே தாங்க எப்போதுமே எந்த பூ நம்ம கட்டினாலுமே இதுதான் ப்ரொசீஜரு. இப்போ கடைசியாக வந்துட்டு எல்லா பூவுமே ஓவராலாக கட்டி முடிச்சாச்சு. நாட் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அந்துரும். கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. பூ விழுந்துடக்கூடாது, அதே மாதிரி பூ கட்டாயும் விழுந்துடக்கூடாது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு எந்த டைப்லாம் கட்டலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லேயரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் பூ இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் கட்டி எடுத்து இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்க நூலில் ஜாயின் பண்ணிக்கலாம்.